இயேசுவின் இரத்தம். சத்தமா இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். நான் இயேசுவின் இரத்தம்னு சொல்லுவேன், நீங்க ஜெயம் சொல்லுவீங்க. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். அப்படி அமர்வோம். ஆக இந்த தவக்காலத்தில் வியாகுல அன்னையினுடைய திருத்தலத்திலே நம்முடைய வியாகுலங்களை, வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த வியாகுலங்களை சுமந்தவர்களாக வந்திருக்கிறோம். இந்த இடமானது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான வியாகுலங்களிலிருந்து ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நிறைவையும் ஒரு அன்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே, இந்த தவக்காலத்தில் ஆண்டவரோடு நாம் இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி, சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை என்பது மீட்பின் ஒரு கருவியாக, மீட்பின் ஒரு அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த யூதர்கள் சொல்வார்கள், சிலுவை என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தடைக்கல், சிலுவை என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தடைக்கல் என்று யூதர்கள் சொல்லுவார்கள். இந்த பிற இனத்தார்கள், அதாவது அந்த கிரேக்கர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், சிலுவை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முட்டாள்தனமானது, ஒரு மடமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சிலுவை என்பது மீட்பு. அப்படி எனில் ஏன் இந்த யூதர்கள் எங்களுக்கு தடைக்கல் என்று சொல்லுகிறார்கள், ஏன் இந்த கிரேக்கர்கள் எங்களுக்கு மடமை என்று சொல்லுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அதனுடைய பின்னணியை நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது பலவிதமான உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். காரணம் என்னவெனில், இந்த யூதர்களுக்கு மீட்பு வேண்டுமானால், இந்த யூதர்கள் மீட்படைய வேண்டுமானால் அவர்களுக்கு தேவை சிலுவை அல்ல. காரணம், இந்த சிலுவை அவர்களுடைய காலை தடுக்கி விழச் செய்யக்கூடிய ஒரு தடைக்கல், அவமானத்தின் ஒரு கருவி, கொலைக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. அப்படிப்பட்ட இந்த கருவி எப்படி எங்களுக்கு மீட்பை தர முடியும் என்ற எண்ணம் இந்த யூதர்களுக்கு இருந்தது. காரணம், இவர்கள் மெத்த படித்தவர்கள், விவிலியத்தை ஆய்ந்து அறிந்தவர்கள், திருச்சட்டத்தை கற்று தெளிந்தவர்கள். ஆகவேதான் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திருச்சட்டத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோமையானால், அந்த மோசே எங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைகளின்படி நாங்கள் நடந்தோமையானால் எங்களுக்கு மீட்பு கிடைக்கும். எங்களுக்கு சிலுவை மீட்பு தராது, சட்டம் எங்களுக்கு போதும் என்று சட்டத்தை பற்றி பிடித்தவர்கள் யூதர்கள். ஆகவேதான் இந்த யூதர்களுடைய வாழ்க்கையில் சிலுவை தேவையில்லை, அவர்கள் மீட்கப்பட வேண்டுமானால் சட்டம் போதும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், சட்டம் மீட்பு தராது, சட்டம் மீட்பை தராது. ஒரு முறை ஒரு இளைஞன் இயேசுவை தேடி வருவான். வந்துவிட்டு சொல்லுவான், ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன், 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை கூட நான் பின்பற்றாமல் விட்டதில்லை, என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்வார், உன்னிடம் இருப்பதை விற்றுவிட்டு இலை கொடு, நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்க, 10 கட்டளைகளை அச்சு பிசகாமல் கடைபிடித்த ஒரு மனிதன் இங்கே இந்த இடத்தில் வீழ்ந்து போகிறான். இன்னொன்றையும் நாம் பார்க்க முடியும். ஒரு சில நேரங்களில் இவங்க சொல்லுவாங்க, இந்த யூதர்கள் கொர்பான் என்று ஒரு காணிக்கை வைத்திருந்தார்கள். இந்த கொர்பான் என்ற காணிக்கை மார்க்கு நற்செய்தியிலே வாசிக்கின்ற பொழுது வரும். இந்த கொர்பான் என்ற காணிக்கை எதற்காக என்றால், ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுப்பது. அதாவது யூதர்கள் எழுதி வைத்த ஒரு சட்டம், தங்கள் வயதான பெற்றோரை கவனிக்க முடியல, எனக்கு வயதான அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்கள எங்களால் கவனிக்க முடியல, எங்களால் அவர்களுக்கு தேவையான கடமைகளை செய்ய முடியாது. அப்படி ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயத்திற்கு வந்து கொர்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கையை கோயிலில் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த கொர்பான் என்று சொல்லி அந்த காணிக்கை கொடுத்துட்டாங்கன்னா அதன் பிறகு அம்மா அப்பாவை பார்க்க வேண்டிய தேவையில்லை. அப்போ 4வது கட்டளை அவர்களுக்கு விலக்காகிறது. தாய் தந்தையை மதித்து நட என்ற கட்டளையிலிருந்து அவர்களுக்கு விலக்கு கிடைக்கிறது. எப்படியெல்லாம் சட்டங்களை திருத்தி தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக வைத்துக் கொண்டார்கள் இந்த யூதர்கள் என்பதின் ஒரு அடையாளம் தான் இது. அப்படியெனில் அந்த சட்டத்தை பின்பற்றினால் எங்களுக்கு வாழ்வு கிடைக்கும் என்று நினைத்தார்கள் யூதர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சட்டம் மீட்பை தராது,
சட்டங்கள் உங்களுக்கு வாழ்வு தராது, மாறாக சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கைக்கு மீட்பை தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மெத்த படித்த இந்த பவுலடியார் சொல்லுவார், கமாலியிடமிருந்து நான் கற்று தெரிந்தேன். எனக்கு கற்றுக் கொடுத்தவர் கமாலியேல். கமாலியேலை விட மிகப்பெரிய திருச்சட்ட அறிஞர் யாராவது உண்டா என்று சவால் விட்ட இந்த பவுலடியார் இறுதியாக என்ன சொல்றார் அப்படின்னா, அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன். நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசுவை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவு அழகாக சொல்கிறார். மெத்த படித்த ஒரு மனிதன், ஒரு ஞானி, எல்லாவற்றையும் கற்று தெரிந்த அந்த பீட்டர், அந்த பவுலடியார் சொல்லுகிறார், சிலுவை அறையப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவிப்பதுதான் எனது பெருமை. சிலுவையில் தான் நான் பெருமை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். காரணம், சிலுவை தான் அவருக்கு மீட்பை கொடுத்தது. கமாலியில் கற்றுக் கொடுத்த சட்டங்கள் அவருக்கு மீட்பை கொடுக்கவில்லை. இங்கு ஒரு உண்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கமாலியிடம் அமர்ந்து நான் கற்றுக்கொண்டேன், எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கிறேன், எல்லாம் தெரியும் என்று மமதையில் இருந்த இந்த பவுலடியாரை மனமாற்றியது அந்த அனனியா என்ற மனிதர். ஒன்றும் கற்று தெரியாத ஒரு மனிதர் அனனியா. இறை பிரசன்னத்தில் இருந்த அனனியா தான் இந்த பவுலடியாரினுடைய மனதை மாற்றுகிறார் 3 நாட்களில். யோசித்து பாருங்க. இறை பிரசன்னம் இருக்க வேண்டும். இறை பிரசன்னம் இருந்தது என்றால் சட்டங்கள் தேவையில்லை. இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சிலுவை உங்களுக்கு வாழ்வை தரும். சிலுவையை நீங்கள் பற்றி பிடித்து நடையுங்கள். சிலுவையை நீங்கள் பற்றி பிடித்தீர்களே ஆனால் சிலுவை உங்களுக்கு மீட்பை தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவின் இரத்தம், சத்தமா இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த கிரேக்கர்கள் அவர்கள் தம்பட்டம் அடிக்கிறார்கள். என்ன தம்பட்டம் அடிக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு சிலுவை தேவையில்லை, சிலுவை எங்களுக்கு முட்டாள்தனமானது, மடமையானது. இந்த சிலுவை எங்களுக்கு எதை கற்று தருகிறது? இந்த மரத்துண்டா எங்களுக்கு மீட்பை தரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். உண்மைதான். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19, 20, 21 வசனங்களை வாசித்தீங்கன்னா மிக அழகாக பேசுவார்கள் இவர்கள். அவர்களுடைய நிலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது உண்மைதான். ஏன்னா இந்த கிரேக்கர்கள் உலகத்திற்கே தத்துவியலை கற்றுக் கொடுத்தவர்கள். இந்த கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஏதென்ஸ், இந்த ஏதென்ஸ் நகரில் தான் நமக்கு தெரியும் அந்த ஒலிம்பிக் ஆரம்பித்தது இந்த ஏதென்ஸ் நகரில். அரிஸ்டாட்டில், பிளேட்டோ என்று தத்துவியல் ஞானிகளை இந்த உலகிற்கு கொடுத்தது இந்த ஏதென்ஸ். அப்படிப்பட்ட ஏதென்ஸ் நகரில், அந்த கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஏதென்ஸ் நகரில் தான் பவுலடியார் போகிறார். அங்கே போய் மக்களோடு பேசுவார். பேசுகின்ற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு பேசினது போதும், நாளைக்கு வாங்க. திரு தூதர் பணிகள் 16, 17, 18 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நிலைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தட்டி கழிப்பார்கள். காரணம், இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஞானம் போதும். இந்த கிரேக்கர்களுக்கு தேவை அறிவு, புத்தி, ஞானம். இந்த ஞானம் இருந்தால் இந்த வாழ்க்கையில் நாங்கள் மீட்பை பெற்று விடுவோம். இந்த உலகத்தில் ஒளியை நாங்கள் பெற்று விடுவோம். இந்த மரத்துண்டா எங்களுக்கு ஞானத்தை தரப்போகிறது? இந்த அவமானத்தின் கருவி என்ற இந்த சிலுவையா எங்களுக்கு ஞானத்தை தரப்போகிறது? நாங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள், இந்த தத்துவியல் ஞானிகள் கொடுத்த அறிவுரைகள் தான் எங்களுக்கு ஞானத்தை தரும். இந்த சிலுவை அல்ல என்று சொல்லி சிலுவை எங்களுக்கு மடமை என்று புறந்தள்ளினார்கள் இந்த பிற இனத்தை சார்ந்தவர்கள் கிரேக்கர்கள். இந்த நேரத்தில் தான் பவுலடியார் சொல்லுகிறார், யூதர்களுக்கு தடைக்கல்லாக இருக்கலாம், கிரேக்கர்களுக்கு முட்டாள்தனமாக இருக்கலாம், மடத்தனமாக இருக்கலாம், ஆனால் வாழ்வு தரக்கூடிய நமக்கு இது கடவுளுடைய வல்லமை. ஆகவேதான் அவர் சொல்லுவார், மிக அழகாக சொல்லுவார், நான் படித்து தேர்ந்த ஒரு மனிதன், படிப்பறிவிலை மிகுந்த ஒரு மனிதன். ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்ததும் அதன் காரணமாக தான். தன்னுடைய பணிக்காலத்தில் நடந்த நிலைகளை எழுதி ஏராளமான இடங்களில் இறைவனுடைய திருச்சபை உருவாவதற்கு ஒரு மனிதர் தேவைப்பட்டார். ஆகவேதான் மெத்த படித்த பவுலடியாரை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். ஆனால் அவர் சொல்லுவார், எனக்கு படித்த திருச்சட்டம் ஞானத்தை தரவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசு, அந்த சிலுவை தான் எனக்கு ஞானத்தை தந்தது என்று சொல்லுவார். கைகளை தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆக மகனே, மகளே, நம்முடைய வாழ்க்கையில் மீட்பு வேண்டுமானால் சிலுவை வேண்டும். ஆண்டவர் விவிலியத்தில் மிக அழகாக சொல்லுவார், என்னை பின்பற்ற வேண்டுமானால், மீதியை சொல்லுங்க, யாருடைய சிலுவை?
யாருடைய சிலுவை? அவர் விபிலியத்தில் என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் என் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று ஓரிடத்திலையும் சொல்லலை. விபிலியத்தில் எந்த இடத்திலையும் ஆண்டவர் என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை. என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள். யாருடைய சிலுவை? தன்னுடைய சிலுவைன்னா யாருடைய சிலுவை? என்னுடைய சிலுவை. அவர் சொல்றாரு, உங்களுக்காக நான் சிலுவை சுமந்தேன், அதனால எனக்காக நீங்கள் சிலுவை சுமக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய சிலுவை, அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சிலுவைகளை சுமந்து, அந்த சிலுவை என்ற துன்பங்களை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சிலுவை பயணம் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பெண்கள், எருசலேம் மகளிர் அழுவார்கள். அழுத நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு? எனக்காக நீங்க என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம், எனக்காக நீங்க அழாதீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளை நினைத்து அழுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கணவனை நினைத்து அழுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவியை நினைத்து அழுங்கள். உங்க குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கீங்களே, அதை நினைத்து அழுங்கள். நீங்க எனக்கு என்ன நினைத்து அழ வேண்டாம். நான் சிலுவை உங்களுக்காக சுமந்து விட்டேன், அந்த துன்பம் எனக்கு போதும், அந்த துன்பத்தை நான் உங்களுக்கு தர விரும்பலைன்னு சொல்றார் ஆண்டவர். அப்படி எனில் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் தான். அந்த துன்பங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த துன்பத்தோடு போராடக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த சிலுவையை கொண்டு வருகிறார். மகனே, மகளே, இந்த சிலுவையை பின்பற்றுங்கள். இந்த சிலுவை உங்களுக்கு மீட்பை தரக்கூடிய ஒரு கருவி என்று சொல்லுவார். இந்த சிலுவை உங்களுக்கு மீட்பை தரக்கூடிய கருவி. இது அவமானம் அல்ல. சிலுவை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அவமானம் அல்ல. இந்த சிலுவை தான் நமக்கு மீட்பு. ஒரு ஊர்ல, பெங்களூரில் இருக்கும்போது, ஒரு அம்மா தன்னுடைய மகளை கூட்டிகிட்டு வராங்க. பிறந்த நாள், அதாவது பிறந்த நாள் காலையில் திருப்பலி முடிந்தவுடன் ஆசீர்வாங்க வருவாங்க. அப்போ ஆசீர்வதிச்சுட்டு ஏதாவது கையில் கொடுக்கறது உண்டு. அன்னைக்கு என் கையில் எதுவுமே தட்டுப்படலை, எதுவுமே இல்லை. இருந்தது ஒரு சிறிய சிலுவை, அழகான ஒரு சிலுவை. அந்த சிலுவை தான் என் கையில் இருந்தது. அப்போ அந்த சிலுவை எடுத்து கொடுத்த உடனே அந்த அம்மா என்னை ஒரு பார்வை பார்த்தாங்க. அப்படி இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் இல்லை, அந்த பார்வை எரிஞ்சு பொரிஞ்சு கரிஞ்சு சாம்பலாகி போவோம்ல, அப்படி இருந்தது பார்வை. ஏன் அப்படின்னா, பிறந்த நாளும் பொய்யா என் பிள்ளைக்கு சிலுவையை கொடுக்குறீங்க, பிறந்த நாளும் பொய்யா என் பிள்ளைக்கு சிலுவையை கொடுக்குறீங்க. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன என்றால், சிலுவை என்றால் துன்பம், சிலுவை என்றால் வேதனை. வட தமிழகத்தில் போகும்போதெல்லாம் அந்த போகும்போது என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஃபாதர், சிலுவையை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, வீட்டில் சிலுவை வைத்தா துன்பம் வரும்னு சொல்கிறாங்களே, நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அந்த நேரத்தில் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. நாங்கள் சிலுவையை உங்கள்கிட்ட தரோம், நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னா நம்ம எல்லா சிலுவையும் சுமக்கணும். அவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் ஏராளமான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தாபோர் மலை எங்களுக்கு போதும், கல்வாரி மலை எங்களுக்கு வேண்டாம். தாபோர் மலை மகிமையின் அடையாளம், ஆனால் இந்த கல்வாரி மலை துன்பத்தின் அடையாளம், வேதனையின் அடையாளம். அதனால தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு கல்வாரி மலை வேண்டாம். ஏராளமான கிறிஸ்தவர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க, இந்த தாபோர் வேணும், கல்வாரி வேண்டாம் என்ற நிலையில. ஆனால் ஆண்டவர் இந்த சிலுவை பாதை, இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நீங்கள் எனக்காக நீங்கள் அழாதீங்க, எனக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை நினைத்து நீங்கள் அனுதினம் சுமக்கக்கூடிய அந்த சிலுவைகளை நினைத்து அழுங்கள், சிலுவைகளை நினைத்து வேதனைப்படுங்கள். அந்த வேதனையோடு அந்த சிலுவைகளை என்னிடம் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்று இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இளைப்பாறுதலை என் ஆண்டவர் தர இருக்கிறார். அந்த இளைப்பாறுதலை பெறுவதற்காக அப்படி எழுந்து நிற்போம்.